பாம்பன் பாலத்தினுடைய மையத்துல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இணைக்கும் பிளேட்டுகள் சேதமடைஞ்சதால வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில பாலத்துல பயணம் செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது. வாகனங்கள் சேதமடைகிறது மட்டும் இல்லாம விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா கூறப்படுது. அதிகாரிகள் உடனடியா இதை சரி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பாலமாக பாம்பன் பாலம் இருக்கு. 1988ஆம் ஆண்டு உயர்மட்ட சாலை பாலம் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. பாலத்துல அதிர்வுகள் ஏற்படாத வகையில பாலம் முழுக்கவே தூண்கள் இருக்கக்கூடிய பகுதியில ஸ்பிரிங் பொருத்தப்பட்டிருக்கு. இதுலயும் குறிப்பா பாலத்தினுடைய மைய பகுதியில பாலத்தை இணைக்கும் வகையில இரும்பு பிளேட்டும் இணைக்கப்பட்டிருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிளேட் சேதமடைஞ்ச நிலையில அதை நெடுஞ்சாலைத்துறையினர் பல லட்சம் ரூபாய் செலவுல மாத்தி இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அந்த பிளேட் சேதமடைஞ்சதா கூறப்படுது. தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல்முனை வரைக்கும் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில கருங்கற்கள் போடப்பட்டு வருது. இந்த கருங்கற்களை ராட்சச லாரிகள் எடுத்துட்டு போயிட்டு வருது. இந்த பாலம் வழியா தான் கருங்கற்கள் கொண்டு செல்லப்படுறதால இந்த பிளேட் சேதமடைஞ்சதா கூறப்படுது. போல்ட் மற்றும் நட் 3 இன்ச் அளவுக்கு வெளியில நீட்டிட்டு இருக்கிறதுனால வாகனத்துல சேதம் ஏற்பட்டு இது விபத்துக்குள்ளாகக்கூடிய அபாயமும் இருக்கிறதா கூறப்படுது. அதனால நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடியா சேதமடைஞ்ச இந்த பகுதியை சரி செய்யணும் அப்படின்ற கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு.